எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சுபோதயத்தில் பார்த்த ஒரு வாசகம் மனம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி, அதற்கு சரியான பயிற்சி கொடுக்க வேண்டும். இந்த வாசகத்தோட ஒரு அனாலிசிஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மனம் அதனுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம அதை ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்த முடியாது. அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க முடியாது. இப்போ நம்ம கார் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கார் ஓட்டணுன்னா நம்ம அந்த காரை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, எங்கே இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இருக்குது, எது கிளச்சு, எது பிரேக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த பேசிக்ஸ் நமக்கு புரிஞ்சாதான் நம்மளால் திறம்பட சில விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும். இந்த மனதை பற்றி பேசுகிறச்ச எப்போவுமே எனக்கு ஒரு இன்ட்ரீகிங் தாட் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, இந்த மனம் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவுது. நீ இப்படி, நீ இந்த மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் நீ பண்ணுற, இதை இப்படி நீ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இந்த மனது நாமளே ஒரு ஒரு கண்ணாடி வச்சு நம்மளை பார்க்குற மாதிரி அது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களை பற்றின விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவும். அவங்க இப்படி சிரித்தாங்க, அவங்க இப்படி கோபமாக இருந்தாங்க, அவங்களுக்கு உன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது, அவங்களுக்கு உன் மேலே ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு அது மற்றவங்கள பற்றி ஒரு காமெண்ட்ரி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல் இருக்குது இல்லையா, நம்ம இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ், அதனை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அதை நமக்கு கொடுக்கும். ஆக மொத்தம் அது எப்போது நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு அது ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். அது அந்த சுற்றி இருக்கிற விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லிகிட்டே வரும். எதுவுமே இல்லைன்னாலும் நடந்தது நடக்கிறது எல்லா விஷயத்தை பற்றியும் அது நம்மளோட டிஸ்கஸ் பண்ணும். ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள், அது எப்போவுமே அதை பற்றின விஷயம் எதுவுமே சொல்லாது. அந்த மனம் நமக்கு உதவுற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கேயும் அது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணும். அப்போது இந்த மனம் ஒரு ஒரு இன்ட்ரீகிங் விஷயம் தானே. இந்த மனம் ஒரு ஐடென்டிட்டியா, இல்லை இந்த மனம் ஒரு பர்சனாலிட்டியா, இல்லை நம்ம நினச்சி நம்ம அதை நல்ல விதமாக பயன்படுத்தலான்னு சொல்கிற நிஜமுலையே ஒரு கருவி தானா? இதுக்கு இதை நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நம்ம இந்த மனசை நம்மளால் நல்லா புரிஞ்சுக்கவும் முடியும், இந்த மனசை நம்மளால் ட்ரெயின் பண்ணவும் முடியும். இப்போ இந்த மனம் இது சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த மனசோட கூட இருக்கிற சில ஐடென்டிட்டிஸை நம்ம பார்த்தோன்னா இதோட குணதிசயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். பார்க்கலாமா? இந்த மனம் நம்மளோட உறவாடுது, நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுது. ஆனால் இந்த மனம் மற்றவங்களோடையும் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கு. இந்த மனம் புத்தியோட இன்ட்ராக்ட் பண்ணும், ஏன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த புத்தின்னா என்ன? இன்டலெக்ட். அந்த இன்டலெக்ட் எப்போவும் ரேஷ்னலாக இருக்கும், ஆனால் புத்தி எப்போவுமே இமோஷ்னலாக இருக்கும். இந்த புத்தி தான் நமக்கு முடிவெடுக்கிறதுக்கு, நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம திறம்பட செயல்படுறதுக்கு உதவுறது இந்த புத்தி தான். ஆனால்
இந்த மனம் இருக்கு இல்லையா, இது வந்து அன்பு, பாசம் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டெல்லாம் வந்து அந்த செல்ஃபுக்குள்ளே அது போடும். அது நமக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் அது வந்து ஆட் பண்ணும், இந்த இன்க்ரீடியண்ட்லாம். அதனால் மனம் வந்து புத்தியோட ஒரு இன்டராக்டிவ் பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் நினச்சி பாருங்களேன், மனமை ஒதுக்கி வச்சுட்டா வெறும் இன்டலெக்ட்லேயே பார்த்துட்டு இருந்தோன்னா நமக்கு ஒரு கனெக்ட் வந்து இந்த உறவுகளோட இந்த கனெக்ட் இந்த உலகத்தோடு இருக்கவே இருக்காது. அதனால் இந்த மனம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மனம் வந்து இந்த சித்தம்ங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அதோடையும் இன்ட்ராக்ட் பண்ணும். சித்தம்னா என்ன? நம்ம மெமரிஸ், அதோடையும் இது இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு பக்கம் இது புத்தியோட இன்ட்ராக்ட் பண்ணும், ஒரு பக்கம் இந்த மெமரிஸோட இது இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போது இந்த மெமரிஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறச்ச என்ன ஆகிடும்? மெமரிஸ் வந்து நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மனம் வந்து பேசுகிறச்ச இது புத்திக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிற இன்புட்ஸு, இந்த சித்தத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிற இன்புட்ஸ், இதை ரெண்டையும் ஒரு கலவை பண்ணி அதுக்கப்புறமா அது தயார் செய்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து அது வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரெண்டோட மட்டும் இல்லாமல் இந்த அகங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை வந்து அது வந்து கூட சேர்த்துக்கும். இந்த அகங்காரம்னா என்ன? நம்மளுடைய இந்த எண்ணங்கள், தாட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மீ, ஐ அப்படிங்கிறதோட சேரும். ஏன்னா இந்த மீ ஐயை விட்டுடுச்சு அப்படின்னா நம்மளோட அதற்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஒரு மீடியம் கிடையாது. அதனால் இந்த அகங்காரத்தையும் உள்ளே சேர்த்துக்கும். ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு பக்கம் புத்தியை வச்சுக்கும், இன்னொரு பக்கம் சித்தம், இன்னொரு பக்கம் இந்த அகங்காரம். இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மனம் வந்து நம்மளை பயணிக்க வைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இது செப்பரேட்டாக இருந்தாலும் இதை வந்து கனெக்ட் பண்ணுற ஃபேக்டர் வந்து நம்மளுடைய மனம்தான். இப்போ அடுத்த கேள்வி வரும், இது ஏன் வந்து அந்த மூணையும் வந்து கூட சேர்த்துட்டு இது ஏன் இந்த மாதிரி நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு. இந்த மனிதனுடைய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு இந்த வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு பார்க்குறது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம முக்தி அடையிறது எப்படி, அதுக்கான வழி எது அப்படின்னு தேடுற இன்னொரு விதமான மனிதர்கள். இந்த ரெண்டு பேருக்குமே எந்த வழியை சூஸ் பண்ணாலும் இந்த மனம்ங்கிறது அவங்களுக்கு கூடவே வர ஒரு கைடுன்னு சொல்லலாம். அப்போது இந்த மனம் வந்து எப்படி அவங்களுக்கு கைடாக உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மனம் வந்து இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணும். இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறச்ச அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ்ன்னு ஒன்று வரும். இந்த ஃபோக்கஸ்ன்னு வரச்சா அவங்களால அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறச்ச அவங்களால அவங்களுடைய அந்த கோலை வந்து அடைய முடியும். அப்போது இந்த கோலை அவங்க அடையணும் அப்படின்னா இந்த மனம் வந்து அந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுனால தான் அதால் எஃபிஷியண்ட்டாக இந்த வேலையை செஞ்சு இந்த இன்புட்டை நமக்கு கொடுக்க முடியுது. அதனால தான் இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நமக்கு மாறுது. ஸோ இந்த மைண்ட் இஸ் அ பவர்ஃபுல்
டூல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதனுடைய பேக்ரவுண்டு வந்து இந்த மனத்தால் நம்மளுடைய இந்த சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. சென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறச்ச நம்மளுடைய குணமும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த குணங்கள் மாறுறச்ச நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம விஸ்வாசம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த ஆத்ம விஸ்வாசம் நமக்கு ஜாஸ்தியாகிறச்ச நம்மளால் அந்த ப்ரொடக்டிவிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறச்ச நமக்கு நம்மளுடைய அந்த இலக்கை அடையிறதுக்கு அது சுலபமாக வழிவகுத்து தரும். அதனால் இந்த மைண்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நம்ம சரியாக பிரயோகம் பண்ணினோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நமக்கு ஒரு நல்ல கருவியாகவும் இருந்து நம்மளுடைய இந்த ஆசைகள், அபிலாஷைகள், நம்மளுடைய இந்த பர்பஸ் இதை வந்து நம்ம அடையறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படி இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் திருநாளே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.